வாங்க. வணக்கம். வாங்க நம்ம கொய்யா தோட்டத்துக்கு போவோம். ஊருக்கு போயிருந்தோம். சரி அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். எங்கள் மாமா தோட்டத்துக்கு போனோம். போய் பார்த்தோம்னா அவரே வந்தார், மாமாவே வந்தார். அப்புறம் நம்ம போனோன்னே எல்லாத்தையுமே பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவர் சொன்னார், இல்லைடா எல்லா காயும் சாப்பிட முடியாது, இது மாதிரி செங்காயாக உள்ள காய் மட்டும்தான் சாப்பிட முடியும், நானே பறிச்சு தரேன் அப்படின்னாரு. சின்ன மரம் தான். அப்புறம் அவர் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து எந்த காய் பறிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளே நான் இதை பிச்சிடலாம் அதை பிச்சிடலாம் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அப்புறம் அவரே ஒரு காய் நல்லா தேர்ன காயாக நல்ல காயாக பிச்சார். பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. மரம் சின்ன மரமாக இருந்துச்சு, காய் நல்ல சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த காய் வச்சிட்டோம். நிறையா காய் பிச்சு கொடுத்தாரு. அதில் ஒவ்வொன்றா பார்த்து தான் எடுத்தார். இது நல்ல சைஸ், பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. ஒரு மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், எல்லா மரமே வச்சுருக்காரு. நல்லா ஒரு பராமரிப்பு நல்லா பார்த்து பண்ணுறாரு. தஞ்சாவூரில் இருக்கார். அவர் ஒரு விவசாயி. நல்ல அருமையான காய். இப்போ நிறையா மாற்று விவசாயங்கள் நிறையா பண்ணுறாங்க. இப்போ சின்ன மரம் தான் நல்லா காய்க்குது. இப்போ நம்ம ஊரை அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நிறையா ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்புறம் அவரும் ஒரு காய் சாப்பிட்லான்ட்டு அப்புறம் வச்சுட்டு வந்தார். நல்லா சூப்பராக இருந்துச்சு. சின்ன மரமாக இருக்குது, நல்ல கிளைகள்லாம் நல்லா பெரிய, கீழேருந்தே நின்று பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பறிச்சுட்டு அப்படியே வந்தோம். இவர் தான் எங்கள் மாமா, தஞ்சாவூர் விவசாயி, நல்லா உழைப்பாளி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.